அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சர்மா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்றைக்கு நான் பேசப்போகும் தலைப்பு பசுமையும் பாரம்பரியமும். பசுமை என்பது இயற்கையின் அழகு, பாரம்பரியம் என்பது மனிதர்களின் அடையாளம். இந்த இரண்டு சொற்களும் வாழ்வை சீரமைக்கும் இரண்டு தூண்கள். வெவ்வேறு என தோன்றினாலும் உண்மையில் இரண்டும் ஒரே நூலால் நம்மை இணைக்கும். மண்குடில்கள், நிழல் தரும் மரங்கள், இயற்கை, விவசாய, எளிமையான வாழ்க்கை, நாட்டுப்புற கலைகள், மரபு உணவுகள், இவை அனைத்தும் பசுமையோடு பிணைந்த பாரம்பரியங்களே. இன்று நம் வேகமான வளர்ச்சியின் பெயரில் மரங்களை வெட்டுகின்றோம், பச்சை நிலங்களை காடுகளாக்கின்றோம். பாரம்பரியத்தை பழைய மதிக்கிய நிலை நீடித்தால் எதிர்கால தலைமுறைக்கு பசுமையும் பாரம்பரியமும் ஒரு கற்பனையாகவே மாறிவிடும். அதனால் நாம் செய்ய வேண்டியது மரங்களை நடுவோம், பசுமையை பாதுகாப்போம், பாரம்பரியத்தை பின்பற்றுவோம், இயற்கை, விவசாயம் மற்றும் மரபு நெறிகளை ஊக்குவிப்போம். இவ்வாறு செய்யும்போதுதான் நம் நாட்டின் வளம் பாதுகாக்கப்படும், பாரம்பரியமும் பெருமையுடன் அடுத்த தலைமுறைக்கு செல்லும் என கூறிக்கொண்டு, பசுமையும் பாரம்பரியமும் ஒன்றிணையும் போதுதான் நம் நாட்டிற்கு உண்மையான செழிப்பு வரும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.